மயில் எப்படி முருகனின் வாகனமானது? ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் உலகை துன்புறுத்தி வந்தான். அவனை வதம் செய்வதற்காக பரமசிவனும் பார்வதியும் தங்கள் ஞான சக்தியால் ஒரு சிறுவனாக உருவெடுத்தனர். அந்த சிறுவன்தான் முருகன். முருகன் தனது வேலுடன் சூரபத்மனை எதிர்த்து போர் செய்ய கீழுரைத்தான். பல நாட்கள் போராடி முடிவில் சூரபத்மனை வென்று அவனை வேலால் இரண்டாக வெட்டினார். அப்போது சூரபத்மன், நான் உன்னுடைய பகைவராக இருந்தாலும் நீயே எனது ஈசன். எனது அகந்தையை முறித்து எனக்கு முக்தி அளித்தாய். உன் சேவையிலும் நிழலிலும் இடம் தர வேண்டும் என வேண்டினான். அதை உணர்ந்த முருகன் ஒரு பாதியை மயிலாக மற்றொரு பாதியை சிங்கமாக மாற்றினார். மயிலாக மாறிய பகுதி வாகனமாக, அதாவது முருகனின் பரிவாரமாக சேர்ந்தது. அதுவே மயில் வாகனம் என்றழைக்கப்படுகிறது.